முருகன் தமிழ் கடவுள். முருகனை அமித்ஷா இங்கே மாநாடு நடத்த போகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் விநாயகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ராமரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். குஜராத் மாநிலத்தை சார்ந்த அமித்ஷா அவர்கள் குஜராத்தில இந்த முருகன் மாநாட்டை நடத்துவாராம். எல்லா விதத்திலும் பேதம், எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வு, கடவுளிடம் ஏற்றத்தாழ்வு. முருகனை குஜராத்திலே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், உத்தரப்பிரதேசத்தில் முருகனை பற்றி பேச மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், முருகர் தமிழ்நாட்டோடு நிற்கட்டும், நாங்கள் அங்கே வேற அழுத்தி செல்ல மாட்டோம். அப்படி என்றால் பாஜக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிரித்தாலும் கொள்கை, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு வேறு என்று சொல்லும் கொள்கை, இந்துக்களிடம் இந்து வேறு இந்துத்துவா வேறு என்று பிரித்து பார்க்கும் ஒரு பார்வை, இப்படிப்பட்டவர்கள் முருகனுக்கு மாநாடு மதுரையில் நடந்த முருகன் என்ன கேட்பார்? அமித்ஷா கிட்டையும் பிஜேபி தலைவர்கிட்டையும், ஏண்டா நான் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க, நியாயமா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் நடக்கிறது. இதை போரை யார் நிறுத்த வேண்டும்? எங்களுடைய பிரதமர் நிறுத்த வேண்டும். எங்களுடைய பிரதமரால் நிறுத்த முடியவில்லை. ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் சொன்னேன் நிறுத்தி விட்டார்கள் என்று. 6 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னார்கள். 6 மணிக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திப்பார் என்றால் தள்ளி 7வது 8வது சந்திக்கல. ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டார், போரை நிறுத்த சொன்னேன், இந்தியா நிறுத்தி விட்டது பாகிஸ்தான். அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? இந்திய தேச மக்கள். ட்ரம்புக்கு போட்டிருக்காங்களா, மோடிக்கு போட்டிருக்காங்களா? இந்த தேசத்துடைய பிரதமர் ட்ரம்பா மோடியா? எவ்வளவு பலவீனமான பிரதமர் இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு தயக்கம் காலையில் ஏற்பட்டது. நேற்று இரவு எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் நீண்ட நெடிய நேரம் கூட்டம். காலையில் தலைவர் அங்கே இருக்கின்ற காரிய கமிட்டி தலைவரோட கூட்டம். மாலை 4 மணிக்கு அதை மீண்டும் தொடரலாம் என்று சொன்னோம், தூக்கி வாரி போட்டது. யாருக்கு வேண்டுமானால் நான் பதில் சொல்லி விடுவேன். அண்ணன் சேகர்பாபுவை தவிர்க்கவும் முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. ஆகவே நான் நாளை காலை விமானம் பிடித்து மீண்டும் டெல்லிக்கு வருகிறேன் என்று சொல்லி முதல் முறையாக அதை எங்கள் தலைவரிடம் தட்டி கழித்து அனுமதி வாங்கி நான் வந்தேன். சென்னை விமான நிலையம் இறங்கியவுடன் பெருமழை, சூறாவளி, காற்று. கூட்டம் நடக்குமா என்று ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. அண்ணன் சேகர்பாபு அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. அவருடைய உதவியாளரை கேட்டபோது கூட்டத்தில் இருக்கிறார், இன்னும் அவரே உங்களை அழைப்பார் என்று சொன்னார். வீட்டுக்கு வருவரை சரியான மழை. ஆனால் இங்கே அயன்புரம் தாண்டி வந்த பிறகு நான் வீட்டில் வரும்போதும் மழை தான். வர்ண பகவான் முடிவு பண்ணிட்டார், யார் பிரச்சனை ஒன்றும் தலையிடலாம். அறநிலையத்துறை அமைச்சர் விஷயத்தில் தலையிட்டு இந்த கூட்டத்தில் ஏதாவது தொந்தரவு செய்தால் பக்தி இயக்கம் கண்ட கனவுகளை எல்லாம் நினைவாக்கி வருகின்ற அமைச்சர் 3 கால பூஜை, 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம், ஏழை எளிய மக்களுக்கு உணவு, பட்டாடை எல்லாம் நின்று விடுமே. வர்ண பகவான் முடிவு செய்து விட்டார், யார் விஷயத்தில் வேண்டாலும் தலையிடலாம். பக்தியே வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற அண்ணன் சேகர்பாபுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று வாயடித்து போயிருக்கிறார் வர்ண பகவான். அதனால் சிறப்பாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட மகிழ்விந்தில் வரும்பொழுது சொன்னேன், என்னது இவ்வளோ மழை அயனாவரத்துக்குள்ளே மழை நின்று போச்சு அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலத்தில் மாயாஜலங்கள் பார்த்துருக்கிறோம், பழைய இதிகாசங்களை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஜி பொம்பா என்றால் நிற்கும், ஜி பொம்பா என்றால் வரும். அந்த அளவிற்கு இங்கே ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்தில் அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய செம்மொழி நாள் என்ற தலைப்பில் உரையாடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அதிசய பிறவி, அபூர்வ பிறவி, தமிழ்நாடு ஈன்றெடுத்த ஒரு மாபெரும் தலைவன், காலத்தினால் அழைக்கப்படாத அழிக்க முடியாத தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய வாழ்க்கையே ஒரு அதிசயமாக இருக்கும். நினைத்து நினைத்து நான் பூரித்து போவேன். ஒரு குக்கிராமத்தில் இருந்து பிறந்து எந்தவித வாய்ப்பும் இல்லாமல், எந்தவித பின்புலங்களும் இல்லாமல், தன்னுடைய குடும்பத்தில் பட்டாதாரிகள், அதிகாரிகள், செல்வந்தர்கள், எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக சுயம்புவாக இவ்வளவு பெரிய ஆலமரமாக விழுதுவிட்டு அவர் வளர்த்தெடுத்த இயக்கம், அவரால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டிற்கு கொடையாக இன்றும் விலகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே நம்முடைய நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் பேசும்பொழுது திரைப்படத்தை பற்றி ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நானும் அந்த காலத்தில் திரைப்படத்தை எல்லாம் ஓரளவுக்கு ரசித்து பார்ப்பவன், கேள்விப்பட்டிருக்கிறேன். விஞ்ஞானம் யுக புரட்சி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று 3 லட்சம் மைலுக்கு அதற்கு அப்பால் போயிட்டு இன்றைக்கு விஞ்ஞானம்
அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நிலவு எங்கு இருக்கிறது, சூரியன் எவ்வளவு இருக்கிறது, இப்படி அறிவியல் வளர்ந்து அறிவியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் திரைப்படத்துறையில் ஒரு புரட்சியை செய்தார். திரைப்படத்துறையில் எல்லோரும் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் போகும், 2 மணி நேரம் பாடல்களே இருக்கும். ஒரு முறை போயிட்டு இந்த பாட்டு பாடியே கொண்டுறானுங்கிட்டு வெளியே வந்துடுது. நாம் பாடிட்டே இருப்பார் தியாகராஜ பாகவதர். சரிங்களா பொண்ணுன்னு 20 பாட்டு 25 பாட்டு 30 பாடல்களுடன். ஆனால் திரைப்படத்துறையில் கலைஞர் ஒருவர் வந்து கதை வசனம் மலைக்கல்லன் ஆகட்டும், பராசக்தி ஆகட்டும், தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர். திரைப்படத்துறையில் இன்னார் தான் உள்ள இருப்பாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருந்தது. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நாங்களும் திரைப்படத்துறையில் பங்கு போடுவோம், எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்று உள்ளே கொடி நாட்டினார். அதுதான் இன்று அண்ணன் பொன்வண்ணன் போன்றவர்கள்லாம் நடிகராக இருக்கிறார்கள். இல்லைன்னா அந்த காலத்தில் யாரும் ஆகவே முடியாது. ஒரு வரலாறு அது. இன்று சிவாஜி கணேசன் இருக்கிறார் என்றால் எந்த வசனத்தில் அவர் உயர்ந்தார், எந்த வசனத்தில் அவர் உலக மக்களுக்கு தெரிந்தார் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வசனத்தில். அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அது அவரே பல கூட்டங்களில் ஒப்புக்கொண்டவர். எம்ஜிஆர் ஒரு மறக்க முடியாத தலைவர், நாங்கள்லாம் மதிக்கக்கூடிய தலைவர். ஆனால் எம்ஜிஆரே திரைப்படத்துறையில் மக்களிடம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். பல தயாரிப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் இருக்கலாம். கவிஞர் வாலி அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் பாட்டு எழுதி கொண்டே இருந்தேன் திருச்சியில், கலைஞர் வந்தார். எதற்காக எழுதுகிறார், எங்கள் தங்கத்திற்கு என்பது ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், ஒரு வசனம் மட்டும் எனக்கு வரல, அந்த பாடல் சுதி வரலன்னாராம். என்னையா அதை போயிட்டு இருக்க, வாரி வாரி கொடுப்போரியா, அவர் வாரி வாரி கொடுப்போன்னு எழுதியா அப்படின்னாராம். அப்போ எம்ஜிஆர் வந்து கேட்டாராம் வாலிகிட்ட, இது யாரையா, இதை எப்படி இப்படி எழுதியிருக்கேன், நீ பிரமாதமாக எழுதிருன்னு கண்டுபிடிச்சி முத்தம் கொடுத்தாராம். அப்போ வாலி சொன்னாராம், எனக்கு கொடுக்காதீங்க முத்தம், கலைஞருக்கு போய் கொடுங்க, அவர் தாங்க இந்த வசனத்தை இந்த பாடலையும் எழுதினார் அப்படின்னு. அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நன்றாக உயர வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து முரண்களும் இல்லாத வளர்ந்தவர் முத்தமிழ் கலைஞர். இப்போ நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் 2006 இருக்கும்போது காலையில், இப்போ எப்படி சட்டமன்ற கட்சி தலைவர்னா அப்போ 6 மணிக்கு கூப்பிடுவார். ஒரு மனிதர் 70 வயதை கடந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், தலைவர், கதாசிரியர், பத்திரிகையாளர் 6 மணிக்கு கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காருன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நான் முன்னாடிலாம் ஃபோனை வச்சுட்டு நடந்துட்டு இருப்போம், வாக்கிங் போயிட்டு இருப்போம். அப்புறம் கலைஞர் கூப்பிட்றதுலேருந்து ஃபோனை கையில் கெட்டியமாக வச்சுக்குவேன். 5 மணிலேருந்தே ஃபோன் கையில் இருக்கும், எந்த நேரத்துக்கு எப்படி கூப்பிடுவாருன்னு தெரியாது. அதை அப்படியே அவருடைய புதல்வர் இன்று இந்தியாவே உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஆட்சி செய்து கொண்ட அண்ணன் தளபதி அவர்கள் அந்த நடைமுறை அப்படியே பின்பற்றுகிறார். எந்த நேரத்தில் அழைப்பார் என்று தெரியாது. அப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இங்கே 1920-21 எப்படி ஆட்சிகள் நடைபெற்றன, நீதி கட்சி ஆட்சி, பிறகு 1920 37 வரை தேர்தலில் பங்கெடுப்பதில்லை என்று காங்கிரஸ் பேரியக்கம் முடிவெடுத்தவுடன் 37 சட்டம் இயற்றி 37 தேர்தலில் பங்கெடுத்தார்கள். 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார்கள். 47 சுதந்திரம், 50 குடியரசு, 1952 முதல் இந்திய தேசத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 67 வரை ஆட்சியில் இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் பொற்காலம், பள்ளி கல்வித்துறையில் சாதனை பண்ணார். அந்த தொடர்ச்சி 67 தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அவருடைய திட்டங்கள் எல்லாம் இன்றும் பேசப்படுகிறது என்றால், கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மேற்கு வங்கத்தில் கைரிக்ஷாவை ஒழிக்க முடியவில்லை. தோழர்கள் என்று சொல்லுவார்கள், தோழமைக்கு கை கொடுப்பவர்கள், எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நடத்துபவர்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் கைரிக்ஷா ஒழிப்பதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு இன்னொரு மனிதன் சுமக்கக்கூடாது, இழுக்கக்கூடாது, அதை சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்ற வேண்டும் என்ற அந்த விஞ்ஞான புரட்சி இருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் இடைவெளி இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை உட்கார வைத்து ஒருவன் இழுத்து கொண்டு போகிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இந்தியாவில் யாரும் உணர்வதற்கு தயாராக இல்லை.
அதை உணர்ந்து சைக்கிள் ரிக்ஷா என்று கொண்டு வந்தார். அதே பெயரில் ரிக்ஷா கார் என்று படத்தை எடுத்து திரைப்படத்துறையில் மக்களிடம் சென்றவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு துறையிலும் கூர்ந்து நான் கவனிப்பேன். கோட்டுப்புறம் பகுதியில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கூட்டத்திற்கு போகும்போது சொல்வார்கள், இந்த குடிசை மாற்று வாரியம் எப்படி வந்தது? ஒரு பக்கம் அரண்மனை வீடுகள் இருக்கும், செட்டிநாட்டு அரசர்கள், அங்கிருந்து குப்பையை போட்டால் குடிசைக்குள் விழுமாம். ஒரு முறை அந்த பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம், வட்ட செயலாளர்கள் எல்லாம் கலைஞரிடம் சொல்கிறாங்களாம், ஒரே பிரச்சனையாக இருக்குது, குப்பை போடுறாங்க, இங்கே மேலே விழுதுங்க, இரியா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அதுக்கு ஒரு திட்டம் வரனாராம். குடிசை மாற்று வாரியம் இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தோற்றுவித்தார். முதலில் கோட்டுப்புறத்தில் திறந்து வைக்கும் என்று சொன்னார். அவர் பெயரை சொல்லி எனக்கு பெயர் நினைவில்லை. நான் வரும்பொழுது செட்டிநாட்டு ராஜாக்கள் குப்பையை போட்டால் குடிசையில் விழுகிறது என்று சொன்னார்கள். அவர்கள் வீடு இருப்பதோ 1 மடுக்கு 2 அடுக்கு, உங்களுடைய வீடு 5 அடுக்கு. இப்பொழுது யார் குப்பை போட்டால் யார் வீட்டில் விழும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொன்னாராம். இதுதான் விஞ்ஞானம், அறிவியல். திரைப்படத்துறையில் அறிவியலை புகுத்தினார், அரசியலில் அறிவியலை புகுத்தினார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், அந்த தேசத்தில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அந்த மாநிலம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழன் என்ற பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள பெருமை. இப்பொழுது நான் புதுடெல்லியில் எப்போ போனாலும், இன்னைக்கு இரவு கூட கேட்டாங்க, எப்படி இருக்கார் உங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவரெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்த முடிகிறது? இப்போ எல்லா இடத்துலையும் ஆட்சி நடக்குது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆட்சிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது, ஆட்சி இருக்கிறது. ஆனால் இன்று வரி செலுத்துவதில் ஜிஎஸ்டி ஆகட்டும், செஸ் ஆகட்டும், எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா இன்று 3வது பெரிய மாநிலமாக வளர்ந்திருக்கும். மக்கள் தொகையில் நாங்கள் உயர்ந்தவர்கள், அரசியலில் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுபவர்கள் அந்த மாநிலத்தில் தொழில்துறையை பெருக்கி எல்லா மக்களும் அமைதியாக வாழ வேண்டும், தொழில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால் திட்டம் தீட்டுவது கிடையாது. ஆனால் தமிழ்நாடு இன்று மகாராஷ்டிராவை முந்திக்கொண்டு, கர்நாடகாவை முந்திக்கொண்டு முதலிடத்தில் வருவதற்கான முயற்சியை மாண்பு முதலமைச்சர் தளபதி தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். உலக நாடுகளுக்கு பயணம் செய்து முதலீட்டை கொண்டு வருகிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், முத்தமிழ் கலைஞருடைய தொடர்ச்சி, இந்த ஆட்சி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பல முன் உதாரணங்களை சொல்ல முடியும். ஒருவரை துறையுடைய அமைச்சரும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஆட்சி நடந்தது, எவ்வளவு பெரிய சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சி எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றன, என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி எல்லாம் நாங்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு பேச வேண்டும், தேர்தலுக்கு நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். 10 ஆண்டுகளில் நடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில், இந்த 4 ஆண்டுகளில் எல்லா துறையிலும் தீட்டிய திட்டங்களில் 100ல் 20 விழுக்காடு கூட அந்த ஆட்சியில் நடக்கவில்லை. 20 விழுக்காடை தாண்டவில்லை. இந்த 110 அறிக்கைன்னு ஒன்று வாசிப்பாங்க காலையில் 9:30 மணிக்கு வந்த உடனே அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் 110 விதியின் கீழ் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ நம்முடைய 4 ஆண்டுகள் ஆட்சியில் 110 விதி அறிவித்தார்னா அது அணு அணுவாக அதை தொடர்ச்சியாக இது எங்கே செல்கிறது, இந்த பேப்பர் இது எங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கும் 110 விதியின் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க, முடிச்சிருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. ஆனால் 10 ஆண்டுகளாக 110 விதியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 32-33 விழுக்காடு முடிக்காமல் அறிவிப்பாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் பல கோணங்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் தேர்தலில் நாங்கள் பேச போகிறோம். 26 தேர்தலில் நாங்கள் மக்களிடம் பேச போகிறோம். நீங்கள் பேசுவதற்கு என்ன நினைக்கிறது? முத்தமிழர் கலைஞர் காலம் முதல் அண்ணன் தளபதி காலம் வரை என்னென்ன நடந்திருக்கிறது, நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள்? சரி, அதற்கு கூட போக வேண்டாம். நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மானம், மரியாதை, உரிமையை அதிமுக அடகு வைத்திருக்கிறத, இதற்கென்ன தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்ல போகிறீர்கள்? எங்களை கேட்டால் காங்கிரஸ் ஆட்சியில் நீட் வந்தது என்று சொல்லுவீர்கள். அந்த நீட் எப்படி வந்தது என்று பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முழுக்க காரணம் பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு துணை போனவர்கள் நீங்கள். சிறுபான்மை மக்கள் நலனுக்காக பேசுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். சிறுபான்மை மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முத்தமிழர் கலைஞர் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று முதல் குரல் எழுப்பியோர் தமிழ்நாட்டில் இருந்து. அப்படிப்பட்ட குரலை நசுக்குவதற்காக நீங்கள்
வக்ஃப் வாரிய சட்டமாகட்டும், சிறுபான்மையுடைய நலன்களாகட்டும், சிறுபான்மையுடைய உரிமை, சிஏஏ, என்ஆர்சி போன்ற திட்டங்களிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பேச போகிறோம். ஆக நீங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, நாங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. எல்லா துறையும் பேசலாம், ஆனால் ஒரு துறைக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய காலத்தில் ஆலய திருப்பணிகள் எந்த அளவிற்கு இருந்தது? நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளாக நீங்கள் எத்தனை 1000 கோடி கோவில் சொத்துக்களை பொதுமக்கள், உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், அதையெல்லாம் ஏன் நீங்கள் மீட்டெடுக்கவில்லை? அதற்கு ஒருவர் வட சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோவில் சொத்துக்களை சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்களே, 8000 கோடி, ஏறக்குறைய 7600 கோடின்னு போன வாரம் படிச்சு, இப்போ இன்னைக்கு நாளைக்கு என்னன்னு தெரியாது, அவர் எடுத்துட்டே இருக்கார். அது எப்படியாப்பட்ட ஜாம்பவன் வந்தாலும் புல்டோசர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு சிவன் சொத்து குலநாசம், இந்த சொத்து கோவிலை சாரும், ஆலயத்தை சாரும் என்று அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். ஏன் நீங்க செய்யல? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது சவால் விட்டு சொல்றாரு, எங்களுடைய ஆட்சியில் 4 ஆண்டுகளில் நாங்கள் இந்த சாதனைகளை எல்லாம் புரிந்திருக்கிறோம். 3000 ஆலயங்களுக்கு மேல் திருப்பணிகள் நடந்திருக்கிறது. நீங்க ஏன் செய்யல? நீங்க சொல்லுங்க, பட்டியலிட்டு சொல்லுங்க. உங்களால் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கையில். ஆகையால் உங்களிடம் எந்த வரலாறும் இல்லை, எந்தவித செய்தியும் இல்லை, எந்தவித பணியும் நீங்கள் செய்யவில்லை. உங்கள் நோக்கம் எல்லாம் பாஜகவிற்கு கப்பம் கட்டுவதும், பாஜகவை அனுசரித்து செய்வதும், அவர்கள் எந்த விதத்திலும் வழக்கு போட்டுவிடக்கூடாது, அவர்களிடம் எந்தவித விரோதத்தையும் வளர்த்துக் கொள்ளக்கூடாது, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையெல்லாம் நாங்கள் அடகு வைப்போம் என்று அதிமுக என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தார், அவர் இருக்கும் வரை நீட்டை உள்ள வரவில்லை, ஜிஎஸ்டியில கையொப்பமிடவில்லை. உதயமின் திட்டம் இன்னைக்கு சென்னையெல்லாம் நான் போகும்போதெல்லாம் கேட்குறாங்க, மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, வரி ஏறிடுச்சுன்னா யார் காரணம்? இதுக்கு 4 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா? உதயமின் திட்டத்தில் போய் கையெழுத்திட்டீர்கள். மின்சார வாரியம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது மின்சார வாரியத்தை முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் நிர்ணயிப்பதுதான் சட்டம். ஏதாவது ஒரு கடன் பெற வேண்டும் என்றால் கூட அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த கடனை பெற முடியாது. வீட்டு வரியை உயர்த்த வேண்டும். வீட்டு வரியை உயர்த்தினால்தான் நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை விடுவிப்போம் என்று அடம்பிடிக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். பள்ளி கல்வித்துறை, அடுத்த தலைமுறையை உருவாக்க போன்ற ஒரு துறை இருக்குது என்றால் அது பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறை தான் குழந்தைகளை 3 வயதிலிருந்து 18 வயது வரை கல்லூரிகள் படிக்க வைத்து மேல் படிப்பு படித்து அடுத்த தலைமுறை உருவாக போகிறது. அந்த பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை 2322 கோடியை ஏன் இதுவரைக்கும் விடுவிக்கவில்லை என்றால் அதற்கு சொல்லுகிறார், நீங்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையொப்பமிட்டால்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுப்போம் என்றால் எவ்வளவு பெரிய அடாவடித்தனம்! இப்படி அடாவடித்தனம் செய்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற, வஞ்சிக்கின்ற பாஜகவோடு உட்டும் உறவும் வைத்துக் கொண்டு இன்று நட்போடு இருக்கிறார் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே. நேற்றுக்கு புதுடெல்லியிலே பேசும்பொழுது சொன்னார்கள், இந்தியாவிலேயே பாஜகவை மக்கள் விரட்டி விரட்டி அடிக்கப் போகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் வலிமையாக அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்போ அமித்ஷா நேற்றுக்கு முன்தினம் வந்தார், நானும் மதுரைக்கு போயிருந்தேன். என்ன சொல்றார் அவரு? நான் முருகன் மாநாடு நடத்த போறேன்றார். ஏற்கனவே உலக அளவில் எல்லாரையும் வர வச்சு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய வழித்தோன்றல் அண்ணன் தளபதியுடைய வழிகாட்டுதல் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த மாநாட்டை கூட்டினார். முருகன் வந்தார். ஆனால் இப்பொழுது சங்கிகள்லாம் ஏற்படுத்தி முருகனுடைய மாநாடு என்று சொல்லுகிறார்கள். இப்போ முருகன் தமிழ் கடவுள். நான் கூட பத்திரிகையாளர்கிட்ட நேற்றுக்கு விமான நிலையத்தில் காலையில் டெல்லிக்கு போகும்போது சொன்னேன், முருகன் தமிழ் கடவுள். முருகனை அமித்ஷா இங்கே மாநாடு நடத்த போகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் விநாயகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ராமரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். குஜராத் மாநிலத்தை சார்ந்த அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் இந்த முருகன் மாநாட்டை நடத்துவாரா? எல்லா விதத்திலும் பேதம், எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வு, கடவுளிடம் ஏற்றத்தாழ்வு. முருகனை குஜராத்திலே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், உத்தரப்பிரதேசத்தில் முருகனை பற்றி பேச மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், முருகர் தமிழ்நாட்டோடு நிற்கட்டும், நாங்கள் அங்கே வேற அழுத்தி செல்ல மாட்டோம். அப்படி என்றால் பாஜக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிரித்தாலும் கொள்கை, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு வேறு என்று சொல்லும் கொள்கை,
இந்துக்களிடம் இந்து வேறு இந்துத்துவா வேறு என்று பிரித்து பார்க்கும் ஒரு பார்வை இப்படிப்பட்டவர்கள் முருகனுக்கு மாநாடு மதுரையில் நடந்த முருகன் என்ன கேட்பார் அமித்ஷா கிட்டையும் பிஜேபி தலைவர்கிட்டையும், ஏண்டா நான் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க, நியாயமா? எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்கணும் இல்லையா? நாம பார்த்தீங்களா ஜிஎஸ்டி தொகை இது வரைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழைப்பால் உலக நாடுகளுக்காக சென்று முதலீட்டை திரட்டி தொழிற்சாலைகளை ஆரம்பித்து எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? 5.58 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி செஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க நமக்கு திருப்பி கொடுத்து 50 விழுக்காடு கொடுக்கணும், 2.85 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மீதி பணம் எங்கன்னு கேட்டால் வரும். ஒரு அம்மா சொல்லுவாங்க வரும் வரும், ஆனால் வரும் ஆனால் வராது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ரத்தம், எங்களுடைய வேர்வை சிந்தி நாங்கள் சம்பாதித்து வரியாக செஸ்ஸாக கொடுக்கின்ற பணத்தை எங்களுடைய பங்களிப்பை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி மன்னிப்பார்கள்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? கேள்வி கேட்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏறி போச்சு, இபி பில் ஏறிடுச்சு, வரி யார் காரணம் இதற்கு? நீங்கள் தானே கையொப்பமிட்டீர்கள், அடிமையாக்கினீர்கள் மக்களை. அடிமை சாசனத்தில் நீங்கள் மின்சார வாரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், உள்ளாட்சி அமைப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நகரபாலிகா சட்டம் என்ன சொல்லுகிறது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்ன சொல்லுகிறது? அந்தந்த மாநிலத்தின் உரிமையில் கை வைக்க கூடாது என்கிறது. ஆனால் 4 ஆண்டுகளாக பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார்? நீங்க எதெல்லாம் ஒன்னாலும் கொடுங்க, ஒயிட் பேப்பர் நான் கையெழுத்து போடுகிறேன், பிளாங்க் செக், நீங்க என்ன வேணாலும் தமிழ்நாட்டு உரிமை எடுத்துக்கங்க, மக்கள் மேல வரியை சுமத்துங்க, உதய் மின் திட்டத்தின் மூலியமாக மின்சார கட்டணத்தை ஏற்றுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாரு? நீங்க ஏத்துறீங்க, நீங்க நாங்களா ஏத்தணும்? 2152 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையில கொடுத்தால் கையொப்பம் இடுவோம், நீங்கள் கையொப்பம் விட்டால் பணத்தை கொடுப்போம் என்று ஒன்றிய அரசு கூறும் பொழுது அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லும் பொழுது மாண்பு முதலமைச்சர் தளபதி என்ன சொன்னாரு? 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவானார. பணம் கிடைக்கிறது கைது போட்டாரா? இதுதான் அந்த முதலமைச்சருக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளவு பெரிய பாகுபாடு இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சி. இங்கே பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், திருநங்கைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? எல்லோருக்குமான திட்டம். பெண்களுக்கு என்றால் விடியல் பயணம், உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், எண்ணும் எழுத்தும். எப்ப இந்த அண்டகாச புழுக ஆகாச புழுக நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அமித்ஷா சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 10 விழுக்காடு கூட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்தார விட்டுருவாங்களா ஊருக்குள்ளேயே? எங்கேயாவது இனிமேல் கூட்டம் பேச முடியுமா? 90 விழுக்காடுக்கு மேல் 4 ஆண்டுகளில் எல்லாவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு தலைவர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது வேறு. இப்ப நான் சொன்னேன், எண்ணும் எழுத்தமா எந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு? இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதியில் கொடுத்தாரு? மக்களை தேடி மருத்துவம் எந்த வாக்குறுதியில் கொடுத்தாரு? இன்னுயிர் காப்போம் 48. யாராவது முன்னாடி எல்லாம் விபத்துல இறந்தா தொடக்கூட பயப்படுவாங்க, ஏன்னா எஃப்ஐஆர்ல பேர் வரும், மருத்துவமனையில் போனா பணம் கேட்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. வெளிநாடுகளில் வெளி மாநிலத்தில் யார் விபத்தில் ஏற்பட்டாலும் 48 மணி நேரம் அந்த செலவை அரசே பொறுப்பேற்கும் என்று ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய மகத்தான திட்டம். இந்த தேசத்தில் எங்கேயாவது எந்த மாநிலத்தில் திட்டம் இருக்கா? இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்ததால் இவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இப்ப எல்லா அமைச்சர்களையும் விட்டுட்டாங்க. ஒரே அமைச்சர் மேல தான் பொறாமையிலையும் எரிச்சலும் இருக்காங்க. யார் மேல? நம்முடைய அமைச்சர் மேல, அண்ணன் சேகர் பாபு மேல. என்ன காரணம்னா, பக்தின்னா இவங்க தான், ஆலயம்னா இவங்க தான், திருக்கோயில்கள் இவங்க தான். இவங்க குத்தகைக்கு ஒட்டுமொத்தமா எடுத்துறாங்க நினைச்சிருந்தாங்க. எல்லோரையும் முறியடிச்சிட்டு பக்தி இயக்கம் செய்யாததை நான் செய்வேன் என்று செய்து காட்டி கொண்டு இருக்கிறார் என்றால், அங்க போனா அவர் ஒரு சாமியாரையே மாறிடுறார், சித்தரா மாறிடுறாரு. திருச்செந்தூர்ல சூரசம்மாரம் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா அந்த சூரசம்மாரம் காலையிலும் சாப்பிடலன்னு அவ்வளோ டயர்டா. அங்கே கேட்டேன் நான் நண்பர்கள்லாம், என்னங்க இவ்வளோ டயர்டா இருக்கார் அமைச்சர்னு. அவர் காலையிலும் சாப்பிடலங்க, விரதம் இருக்காருங்க. நாங்கள் போனால் அப்படியே பக்தி பரவசத்தில் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்ற மக்களுக்காக அவர் அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார். சூரசம்மாரணம்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். 2026 மே மாதம் தேர்தல் வரப்போகிறது. தமிழ் கடவுள் முருகன் தயாராக இருக்கிறார். ஜனநாயகத்தின் அமைப்பில இப்படிப்பட்ட ஒரு புல்லுருவிகளை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதிகளை
தேர்தலில் சூர சம்மானம் செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை! ஜனநாயக நாட்டில் சர்வதிகார நாடு மாதிரி நீ இதில் கையெழுத்து போட்டால் அவனுக்கு பணம் கொடுப்பேன், நான் சொல்கிறத கேட்டால் பணம் கொடுப்பேன், நான் சொல்கிறத நீ கேட்கலையா, நான் சொல்கிறத நீ செய்யலையா, உடனே ரைடு அனுப்புவேன். ஆனால் ஒன்று மட்டும் பாஜகவும் அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்தில் மக்களுக்கு தெரியும், முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இன்று செம்மொழி விழா நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பதிலும் உறுதியாக இருப்பவர், ஆதரிப்பதிலும் உறுதியாக இருப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற தளபதி அவர்கள் பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், புலி 8 அடி பாய்ந்தால் அதோடைய குட்டி 16 அடி பாயும் என்று. எனக்கு சில இடத்துல பிரமிப்பாக இருக்கும். இவருடைய அரவணைப்பு, அன்பு என்பது நாங்கள் கடந்த காலத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தீட்டுவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் கவனிப்பதிலும் அது எவ்வளவு சார்பாக உஷாராக இருக்கிறார் என்பதை, தன்னுடைய குழந்தை இருக்கிறது என்றால் எல்கேஜியில் என்ன படிக்க வேண்டும், 1ஆம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும், 5ஆம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு திட்டத்தை தீட்டினால் இந்த திட்டம் எவ்வளவு தூரம் இருக்கிறது. 2021 மிகப்பெரிய அடைமழை, வரலாறு காணாத சேதம். ஆனால் என்னுடைய தொகுதிக்கு 6 முறை முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில் வந்து ஆய்வு செய்து திட்டங்களை தீட்டி இப்பொழுது நிறைவேற்றும் வகையில் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லா தொகுதியும் 234 தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதி, அது அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், பாமக ஆகட்டும், எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதி என்று ஒரு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அங்கேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். ஏன் இவர்களுக்கெல்லாம் எரிச்சல்? என்ன பிரச்சனை? இவருடைய ஆளுமை தன்னால் செய்ய முடியவில்லையே, இவருடைய அறிவாற்றல் நமக்கு இல்லையே, இவரால் திட்டம் தீட்ட முடிகிறது, நம்மளால் திட்டம் தீட்டினாலும் செயல்படுத்த முடிகின்ற இடத்தில் நாம் இல்லையே என்று எல்லோருக்கும் எரிச்சல் இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டு நலன் மட்டுமல்ல, தென்னிந்திய நலன் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எந்தவித பாதிப்பு வந்தாலும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு பங்கம் ஏற்பட்டாலும் முதல் குரல் அது எங்கிருந்து ஒலிக்கிறது என்றால் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழித்தோன்றல் தளபதி கிட்ட இருந்து உரைக்கும். அதை ஏன் உரைக்கிறார்? அவர் ஓங்கி உரைக்கிறார். இப்போ தென் மாவட்டத்திலிருந்து பஞ்சாபுடைய முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? தமிழ்நாட்டில் என்ன நிகழ்வு? இந்தியாவிற்கே மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது மறுசீரமைப்பின் மூலமாக. இதில் தொகுதிகள் குறைக்கப்படும், வட மாநிலங்களில் தொகுதிகள் கூட்டப்படும். வட மாநிலங்களில் தொகுதிகள் கூட்டப்பட்டால் தென் மாநிலங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருக்காது. அவர்கள் அங்கேயே மெஜாரிட்டி வந்து விடுவார்கள், பெரும்பான்மை பெற்று விடுவார்கள். இப்பொழுதே நம்முடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி உட்பட நாடாளுமன்றத்தில் பேசினால் அரை மணி நேரத்திற்கு மேல் ஒரு நாளைக்கு நேரம் கிடையாது. இன்னும் அவர்கள் நினைப்பது போல் 1000 இருக்கைகள் நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? என்ன நோக்கம்? ஒரு கொடி, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரே ஒரு அதிபர், ஒரே ஒரு கட்சி, அதுதான் பாஜக. அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஹிட்லர் ஒரு முறை முயற்சி செய்துதான் நாஜிக்களுக்கும் அங்கு இருக்கின்ற உள்ளூர் மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அங்க நாஜிக்கள் அந்த முயற்சியை எடுத்து தோற்று போனார்கள். இங்கே சங்கிகள் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு தோற்க போகிறார்கள். எங்கே தோற்க போகிறார்கள்? தமிழ்நாட்டில் தோற்க போகிறார்கள். தமிழ்நாட்டில் தோற்றால் எல்லா மாநிலங்களிலும் அடுத்தடுத்த தேர்தலில் தோற்க போகிறார்கள். பீகார் மாநில தேர்தல் இன்னும் 3 மாதங்களில் வரப்போகிறது. சிந்தூர் என்ற போரை வைத்து ஏதாவது செய்யலாம் என்ற முயற்சி செய்தார்கள். இந்த நாட்டுக்கு யார் அதிபர்? நாங்கள் கேட்பதெல்லாம் அதுதான் ஒரே கேள்வி. இந்த நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா, ட்ரம்ப் அவர்களா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் நடக்கிறது. இந்த போரை யார் நிறுத்த வேண்டும்? எங்களுடைய பிரதமர் நிறுத்த வேண்டும். எங்களுடைய பிரதமரால் நிறுத்த முடியவில்லை. ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் சொன்னேன் நிறுத்திவிட்டார்கள் என்று. 6 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னார்கள். 6 மணிக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திப்பார் என்றால் தள்ளி 7வது 8வது சந்திக்கல. ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டார், போரை நிறுத்த சொன்னேன், இந்தியா நிறுத்தி விட்டது பாகிஸ்தான். அப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? இந்திய தேச மக்கள் ட்ரம்ப்புக்கு போட்டிருக்காங்களா, மோடிக்கு போட்டிருக்காங்களா? இந்த தேசத்துடைய பிரதமர் ட்ரம்பா, மோடியா? அதற்கு பிறகு அவர் போகிற நாட்டெல்லாம், சவுதியில் கூட போன வாரம் சொல்றாரு ட்ரம்ப், நான் தான் சொன்னேன், நான் தான் நிறுத்த சொன்னேன், மோடி அவர்கள் நிறுத்திவிட்டார். எவ்வளவு பலவீனமான பிரதமர் இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை மேற்படியா சொல்றார், நான் ட்ரேட் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன். அப்படி என்ன சொல்றாரு? வணிகத்தை நிறுத்துவேன். உடனே நிறுத்தி விட்டார்கள் போரை என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மானம் கப்பல் ஏறி இருக்கிறது இந்த தேசத்துடைய மக்களுடைய மானத்தை எல்லாம்.
இப்படிப்பட்ட பிரதமர் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு தமிழ்நாட்டு தலைவர்களை, தமிழ்நாட்டு அரசியலை மிரட்டி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அங்க பார்த்தா பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றாரு, முனீர் அசத் அப்படின்ற அந்த ராணுவ தளபதி சொல்றாரு, நாங்க ஒன்றும் போர் நிறுத்த சொல்லலையே, அவரே நிறுத்திட்டாரு, எங்களை நிறுத்த சொன்னாங்க, நாங்கள் நிறுத்திட்டோம். அப்படின்னா ஒரு சாதாரண நாடு கூட வெளியுறவு கொள்கை எவ்வளவு பெரிய மோசமான தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த போர் நிறுத்தம் 6 மணிக்கு நடைபெற போகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத விதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் அங்கே மிகப்பெரிய அணிவகுப்பை நாம் மெரினா பீச்சில் நடத்தினோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். நாம் அந்த அணிவகுப்பை முடிக்கிறோம், போர் நிற்கிறது. இதுதான் ஒரு இணக்கமான, இந்த மனிதர்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அது ஒரு முடிவுக்கு வரும் என்பது அதற்கு ஒரு உதாரணம். ஆகவே இப்படிப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞருடைய செம்மொழி நாளாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுவதில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெருமை அடைகிறோம். இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞரை யாரும் மறக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசம் பெற்றிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பாருங்கள், ஒரு குறிப்பாக வீட்டு வசதி திட்டம், இந்திரா காந்தி ஆவாஸ் யோசனா அப்படின்னு ஒரு திட்டம், இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா மாற்றிட்டாங்க. அப்போ என்ன பண்ணார், முதல் ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர் அவர் அழிச்சு வந்து முதல்ல காட்டுப்பாக்கம் பகுதியில் அடிக்கல் நாட்டுறாரு. அப்போ ஜெகஜீவன் ராம் கேட்டார், அது என்ன திட்டம்? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, குடிசை இல்லா மாநிலம் தமிழ்நாடு, அதை மாற்ற வேண்டும், இதுதான் என்னுடைய கனவு, அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்டுங்கள்னாராம். இவர் உடனே அண்ணன் இந்திரா காந்தி கிட்ட போய் சொல்லி, இங்கே கலைஞர் முத்தமிழறிஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், இது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, அதுதான் இந்திரா ஆவாஸ் யோசனா என்றதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு திட்டங்களும் பறந்து விரிந்து மக்களிடம் சென்றிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டில் இருந்து தான் அது சென்றிருக்கிறது என்பது பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அதே போன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அமைதியான மாநிலம், தமிழ்நாட்டில் போனால் தொழில் வளம் பெருகும். இன்னைக்கு எலக்ட்ரானிக் துறையில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற்றியிருக்கிறார்கள். முன்பு எத்தனை இடத்தில் இருந்தது? பொருளாதாரம் எவ்வளவு பெரிய ஆபத்தில், அடிபாதத்தில் இருந்தது. இவர்கள் ஆட்சியை நம்மிடம் 2021 மே மாதம் கொடுக்கும் பொழுது, புதிய ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு பெரிய நிதி சீர்கெட்டு இருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். நிதி மேலாண்மை மூலமாக இன்று நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, எந்த நிதியும் அளிப்பதில்லை, மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்துகிறது. ஆனால் நீ கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டு மக்களை நான் விடமாட்டேன் என்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்றால் இதுதான் நிதி மேலாண்மை, ஆட்சியின் மேலாண்மை. ஓங்கி உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். இந்த தேசத்துடைய தலைவர்கள் எல்லாம் ஒருவரை உயர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கிறார். எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தார் கோயம்புத்தூர், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெரிய காம்பவுண்டை எகிரி குச்சி போயிட்டு இனிப்பு வாங்குறார். நான் காரில் வந்துட்டு இருக்கேன், இனிப்பு வாங்கி எடுத்தாந்து யாருக்குன்னு கேட்டேன் நான். இது வந்து என்னுடைய பிரதர் ஸ்டாலின்ஜி அவர்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னார். மோடி ஊரா வந்தார், தமிழ்நாடு முழுவதும் 11 முறை வந்தார். ஆனால் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை திருநெல்வேலிக்கு வந்தார், கோயம்புத்தூர் வந்தார். இந்த இனிப்பு பெட்டியை தலைவர் தளபதியிடம் கொடுத்த பிறகு இதுதான் தேசம் முழுவதும் பெரிய செய்தியாக சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரும் அண்ணன் என்று அழைத்ததில்லை, என்னுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ற கோயம்புத்தூரில் சூழல் வைத்தார். அந்த உறவு அப்படி எப்படி கேரளாவில் வந்து 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறதோ, அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும், உழைக்கும், ஒற்றுமையாக இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே தேசிய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்களும் ஓரணியாய் இணைந்த கைகளாய் இணைந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பெருமை இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் 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 என்றது தேசம் சொல்லும். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை யாரும் மறக்க முடியாது. எல்லா விதத்திலும் புரட்சியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நான் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு முறை சொன்னேன், நீங்கள் நிகருக்கு நிகரான தலைவர், உங்களை யமனே வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் பிறத்தெழுந்து இந்த மக்களை ஆளுவீர்கள் என்று. ஆனால் இப்பொழுது அண்ணன் தளபதி அவருடைய உருவத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி
தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய விடியலாக விளங்கி கொண்டிருக்கிறது சொல்லி இந்த வாய்ப்பளித்த அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.